ஒரு திறமையற்றவன் ஜொலித்தால் இப்படி எண்ணிக்கொள். அதாவது ஒரு திறமையற்றவனுக்கு பேரும் புகழ் வரும்போது அதை பற்றி நீ வருத்தப்படாமல் இப்படி எண்ணிக்கொள். எப்படியா? அடிக்கிற காற்றில் பறவையும் பறக்கும், பேப்பரும் பறக்கும். காற்று நின்றால்தான் தெரியும் பறவை எது, பேப்பர் எது என்று. அவ்வளவு அழகான கற்பனை. எனவே இன்னொரு இடத்துல என்னிடத்துல கொஞ்சம் பகிரங்கமாக சண்டைக்கு வந்திருக்கிறார். முதல்ல பொதுவான சண்டைக்கு வந்தார். அரசியல்வாதிகளை நம்பாத, பேச்சை கேட்காதன்னு. நான் என்று சொல்லக்கூடாது என்பது தப்பு என்று நான் அடிக்கடி பேசிட்டு இருக்கிறது தான். நான் என்கின்ற ஆணவம் கூடாது. நாம் என்கின்ற அந்த உணர்வு தான் நம்மிடையே தோன்ற வேண்டும். நான் என்பது ஆணவத்தினுடைய வெளிப்பாடு. நான் என்பது எப்போது பயன்படுத்தலாம் என்றால், நான் அந்த கூட்டத்துக்கு வருகிறேன், நான் அந்த கூட்டத்துக்கு வர இயலவில்லை, நான் அந்த கூட்டத்திலே கலந்து கொண்டேன் என்று சுட்டி காட்டும் பொழுது வேண்டுமானால் நான் என்ற வார்த்தை பயன்படுத்தப்படலாம். இதை நான் செய்தேன், நான் தான் செய்தேன், நான் இல்லாவிட்டால் யாரும் செய்திருக்க முடியாது என்று அந்த நான் வரக்கூடாது. அங்கெல்லாம் நாம் தான் வர வேண்டும் என்று நான் இன்று நேற்றல்ல பல ஆண்டு காலமாக பேசி வருகிறேன், எழுதி வருகிறேன். அந்த நாம் என்ற உணர்வு மேலோங்க வேண்டும் என்பதற்காக அதற்கு ஒரு காட்சியை கூட சாற்றேன். நான் என்று சொன்னால் இரண்டு உதடுகளும் ஒட்டுவதில்லை. நாம் என்று சொல்லி பாருங்கள், ரெண்டு உதடுகளும் ஒட்டுகிறது. எனவே ஒட்டுறவுக்கு நாம், ஒட்டாமல் இருப்பதற்கு நான். எனவே நான் என்று சொல்லாதீர்கள், அந்த ஆணவ சொல் வேண்டாம். நாம் என்று சொல்லி பாருங்கள், அதுவே இனிக்கும் என்று சொல்லியிருக்கிறேன். அதை வேண்டுமென்று என்னை தாக்குவதற்காக அல்ல, தம்பி தனக்கு ஏற்பட்ட ஒரு கற்பனையை சொல்லி தீர வேண்டும் என்பதற்காக விஜய் இந்த புத்தகத்தில் கையாண்டிருக்கிறார்.